Hello aspirants, welcome to Veranda Race channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா modal auxiliaries தான் பார்க்க போறோம். So இத பத்தி வீடியோஸ் வந்து already may might can could இத பத்தி எல்லாமே வந்து போட்டுருக்கு. So if you guys have not watched it அத கண்டிப்பா பாருங்க. ஏனா வந்து classes எடுக்கும் பொழுது modal auxiliaries ஓட usage பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. So உங்களுக்காக தான் இந்த particular video where rules எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோஸ்ல இருக்கும். So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா shall, should and will would. So இந்த காம்பினேஷன் தான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ரீசன் நமக்கு இருக்கும் இந்த பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கானது அப்படின்றது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே யா, குட் ஆஃப்டர்நூன் விஜி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு இட், ப்ரனவுனில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இது மூணுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து ப்ரொனவுன்ஸில் இது தெரியல அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து வில் யூஸ் பண்ணுவோம், எங்கே ஷால் யூஸ் பண்ணுவோம், வுட்டு இல்லைனா ஷுட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதோடைய ரீசன் நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னும் பொழுது த ஸ்பீக்கர் டாக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் அண்ட் சென்டென்ஸ் இஸ் அபவுட் ஹிம். ஓகேயா, ஸோ அப்போ அதை ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லலாம். செகண்ட் பொழுது லிசனர், அப்போ பேசுகிற ஸ்பீக்கர் வந்து கேட்குறவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னும் பொழுது இட் இஸ் செகண்ட் பர்சன். அண்ட் தேர்ட் பர்சன் சொன்னால் பேசுகிறவங்க ரெண்டு பேரும் அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது இருக்க மாட்டாங்க. அதாவது ஹீ ஷீன்னும் பொழுது இப்போ எதிர்க்க இருக்கிறவங்களையும் நம்ம சொல்ல மாட்டோம், யூன்றதையும் சொல்ல மாட்டோம், ஐன்றதும் சொல்ல மாட்டோம். அப்போ ஹீ ஷீ இட், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணும்பொழுது இட் இஸ் கால்ட் ஆஸ் தேர்ட் பர்சன். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த வீடியோவை நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே யா, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 1ல் ஐ இல்லாட்டி வி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஷால் யூஸ் பண்ணணும், விச் இஸ் அ மோடல் வேர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷால் வில்லுன்றத ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுவோன்றத டென்சஸ் கான்செப்டில் இருக்கும். ஓகேயா, ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு மோடல் ஆக்ஸிலரிஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரூலில் ஐவி விச் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், இதை வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், ஐ வில் பிளே ஃபுட்பால் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ ஐ வில் பிளே அப்படின்றதுக்கு பதிலாக ஐ ஷால் பிளே ஃபுட்பால் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கிவன் இயர். ஓகேயா, ஓகே, ஸோ ஹாய், சரி, ஸோ இது செக் பண்ணலாம். இது பாருங்க, ஸோ இங்கே வந்துட்டு ஐ ஷால் டூ இட்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வி ஷால் go by bus, so which is ஜென்ரலாக இருக்கிற ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். பட் இப்போது கொஞ்ச நாளாக நம்ம வந்து பார்க்குற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தே ஆர் யூஸிங் ஈவன் வில் in the statementன்றது தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நோட்டில் யூஸ் ஆஃப் வில் இஸ் பிகமிங் பாப்புலர் in this particular sentences. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் வில்லும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷால் இல்லாட்டி வில் ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கடைசியில் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது இந்த விஷயம் தான். ஓகேயா, புரிஞ்சுதா? ஸோ அப்போ மோடல் ஆக்ஸிலரிஸாக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஷாலும் வில்லும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லைனா ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐயும் வியும் பார்க்குறீங்கன்னா ஷாலும் வில்லும் வரும். இதுதான் நம்மளோட ரூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் போகலாமா? ஐ திங்க் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஓகேயா, ஓகே, ஸோ இங்கே நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் முடிச்சிரும், அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கவனிக்கணும். ஸோ ரூல்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் 120 ரூல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் 120 ரூல்ஸ் நமக்கு தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நான் வந்து சாப்டர் வைஸ் பிரேக்கப்பில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் கண்டென்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ அதனால் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம டீவியேட் பண்ண வேணாம். ஓகே யா, ஹாய் நவீன். சரி, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரூல். ஸோ யூ, ஈ, ஷீ, இட், தே இதெல்லாம் என்னது? செகண்ட் பர்சன் சொல்லலாமா? யூன்னு சொல்லும் போது ஹீ, ஷீ, இட், தேனா தேர்ட் பர்சன் சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சினாரியோஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது சிம்பிள் ஃபியூச்சர் நமக்கு ஐவி, அங்கே வந்து வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம அங்கே கன்க்ளூட் பண்ணது. பட் இங்கே பார்க்கும்பொழுது செகண்ட் ஆர் தேர்ட் பர்சனில் வெறும் வில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கோ டுமாரோ. ஓகே, ஆர் இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஷீ வில் கோ டுமாரோ. புரியுதா? he will go tomorrow. So இது எல்லாமே சொல்லலாம் which is second person and third person. அடுத்து they will not do it. Okay, so negative related இருக்கிற statements எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா. So are you guys getting it or not?
ஸோ பீப்புள் who are listening to this video புரியுதா இல்லையா? ஏன்னா வந்து மோடல் ஆக்ஸிலரியில் இதில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேன் கோட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய நாலேஜ் கிடச்சிருக்கும். கேப்பபிலிட்டி பற்றி பேசுகிறோம். மேமைட் பற்றி பார்த்தோன்னா டவுட்டு, பெர்மிஷன், பாசிபிலிட்டியாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம மேமைட்டில் பார்த்துருப்போம். கரெக்டாக? அடுத்து என்ன எடுத்தேன்? நீடும் டேரும் எடுத்திருந்தேன். நீடுனா நெசசிட்டியை பற்றி பேசியிருப்போம். டேர்னா ஒரு சேலஞ்சை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இதெல்லாம் நான் எடுத்த விஷயங்கள். இன்றைக்கி நம்ம ஷால் ஷுட் வில் வுட் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ தேர்ட் போகலாம். ஓகே, ஸோ புரியுதுன்னு விஜி தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் யூ கைஸ் ஆர் லிஸ்னிங், அதர்ஸ் ஆர் லிஸ்னிங். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 3. ஸோ சேம் திங். இப்போது செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வந்தால் வில்லு தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சிம்பிளாக ஆர்டினரியாக இருக்குது ஃபியூச்சர் டென்ஸில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாலும் வரும் அப்படின்றாங்க. அப்போது என்ன சினாரியோவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கமாண்ட் இல்லை ஒரு ப்ராமிஸ் இல்லைன்னா ஒரு த்ரெட்டு இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம சொல்லும் பொழுது வி கேன் யூஸ் ஷால் இன் த ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வரும் பொழுது கமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூ ஷால் நாட் டூ இட் அகேன். ஸோ திருப்பி நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கமாண்ட் பண்ணுறீங்களா, த்ரெட்டன் பண்ணுறீங்கன்னு கூட சொல்லிக்கலாம். ஓவர் தேர் யூ கேன் யூஸ் ஷால் இன் த ஸ்டேட்மெண்ட். யூ ஷால் கெட் யுவர் ஷேர். உங்களுக்கு உங்கள் ஷேர் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கும் வி கேன் யூஸ். பட் இதுலேயும் வந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. தீஸ் டேஸ் வில் இஸ் பீங் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஷால் இன் சச் சென்டென்சஸ் ஆல்சோ. அப்போது இது ஏன் இந்த நோட் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வில்லும் ஷாலும் இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு பார்த்தோம்ல, செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் அந்த சினாரியோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அடுத்து வந்து ஷால் வந்து இந்த கமாண்ட் இதெல்லாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் பாப்புலர். இந்த மாதிரி கமாண்டு இல்லை த்ரெட் பண்ணுறதோ ப்ராமிஸ் கொடுக்கும் பொழுது நம்ம 2 க்ரைட்டீரியாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் எக்ஸாம்ஸில் பார்க்கும்பொழுது ஷால் வில் கமாண்டு ப்ராமிஸ் இதுக்கெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ முன்னாடி இருந்தது ஜென்ரலாக இருக்க ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி கமாண்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெறும் வில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சனில் வில்லும் ஷாலும் எல்லா க்ரைட்டீரியாலையும் யூஸ் பண்ணலாம் சிம்பிள் ப்ரெசென்ட்டில். ஸோ அது ஃபர்ஸ்ட் பர்சன், அடுத்தது செகண்ட் தேர்ட் பர்சன். இங்கேயும் செகண்ட் தேர்ட் பர்சனுக்கான ரூல் தான். சப்போஸ் இப்போ தான் வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் ப்ரொனவுன் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது புரியும். ஸோ அந்த செயின் வந்து போகக்கூடாது, அப்போ தான் கான்செப்ட்ஸ் நமக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபோர்த் ரூல் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த இடத்துல செகண்ட் இல்லைனா நீங்கள் தேர்ட் பர்சனாக இருக்கும் பொழுது ஷால் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஷால் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஷால் ஐ லாக் த கேட்? ஓகே, ஸோ ஒரு பெர்மிஷன் தான், பட் ஸ்டில் ஒரு இன்ட்ரோகேட்டிவாக கேட்குற ஒரு பெர்மிஷன். ஸோ ஷால் ஐ லாக் த கேட் அப்படின்னு கேட்கலாம். வில் ஐ லாக் த கேட்டுன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஓகே, ஸோ இந்த ஷால் வில் இந்த காம்பினேஷனில் நம்ம சொல்ல முடியுது. ஓகே, ஸோ ஷால் ஐ பிரிங் மை ஃபாதர் டுமாரோ? ஓகே, வில் ஐ பிரிங் மை ஃபாதர் டுமாரோ? இந்த கொஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் புரியுதா? நான் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஷால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது நார்மலாக ஒரு பெர்மிஷன் ஒருத்தவங்ககிட்ட கேட்கணும் பொழுது செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனோட யூசேஜ் படி நம்ம ஷால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே, ஸோ டிட் யூ செக் த சென்டென்ஸ்? ஸோ எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிங்க? பெர்மிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஷால் வந்து இந்த இடத்துல செகண்ட் தேர்ட் பர்சனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேன் யூ ஜஸ்ட் செக் திஸ்? ஸோ இந்த சென்டென்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் ரூல் மட்டும் நம்ம டவுட்டாக வச்சுப்போமா? யாரா கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இங்கே ஒரு எரர் இருக்குது. ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் கரெக்டாக. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் போட்டிருக்கு. ஸோ ஃபோர்த் ரூல் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ அது என்னன்றதை ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணுங்கள். ஐ திங்க் தெர் இஸ் அ டைப்பிங் எரர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நான் சொல்லும் பொழுது ஷால் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபர்ஸ்ட் பர்சனில் போட்டிருக்காங்க, கொடுக்கும்போது செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வில் செக் ஃபோர்த் ரூல் லேட்டர். ஓகே, ஸோ வில் மூவ் டு த ஃபிஃப்த் ரூல். ஸோ ஃபிஃப்த் ரூல் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் வில். ஓகே, ஸோ இப்போ வில்லை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒரு டிட்டர்மைண்டாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னும் பொழுது வில் யூஸ் பண்ணலான்றாங்க. அடுத்து ஒரு பாசிபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம வில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு இன்விடேஷன் வைக்கணும், இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேவர் நமக்கு ஃபேவரிங்காக ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கோ இங்கெல்லாம் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல
நீங்கள் வுட்டும் போட்டுக்கலாம், அதாவது இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் இதெல்லாம். இது வந்து மோர் கர்ட்டசினா ரொம்ப இன்னும் அதிகமான உரிமை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சென்டென்ஸில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாஸ்ட்டை வந்து நம்ம வுட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். மோடல் ஆக்ஸிலரியில் நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ வுட்டுன்னு சொல்லும்போது ஸோ இமேஜினரி கண்டிஷன்ஸில் கூட நம்ம சொல்லலாம், பாஸ்ட் கேஸ்லேயும் நம்ம சொல்லலாம். வேர் ஒரு கொஷின் கேட்கும்பொழுது would you like to give me this particular book or something like that. ஸோ ரொம்ப கர்ட்டசி நம்ம இருக்கும்பொழுது ரொம்ப உரிமை எடுத்து நம்ம கேட்கும் பொழுது இந்த வுட்டை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டு இண்டிகேட் சம் கேரக்டரிஸ்டிக் ஆர் ஹேபிட். ஓகே, ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும், ஒரு ஹேபிச்சுவலாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுதும் நம்ம வில் யூஸ் பண்ணலான்றாங்க. இது எல்லாமே வில்லோட யூசேஜ் தான். ஸோ கடைசியாக நம்ம 4th ரூல் பார்க்கலாம், இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே சரி, ஸோ ஐ வில் கீப் மை ப்ராமிஸ். ஓகே, ஸோ இயர் ஒரு டிட்டர்மினேஷன் பற்றி பேசும்பொழுது வில் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு பாசிபிலிட்டி, ஐ வில் நாட் ரீச் இன் டைம். ஸோ நான் அங்கே வந்து டைமுக்கு ரீச் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேறு நீங்கள் பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி ரிலேட் பண்ணி பேசுகிறீங்க, கணிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அங்கேயும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு இன்வைட் பண்ணணும், இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும், ஃபேவர். எப்படி சென்டென்ஸ், வில் யூ ஹாவ் டீ வித் மீ, என் கூட நீங்கள் டீ குடிப்பீங்களா? இப்போ வில்ல விட்டுருங்க, வுட் யூ ஹாவ் டீ வித் மீ, என் கூட டீ குடிப்பீங்களான்னு நம்ம கேட்கும் பொழுது வேர் வில்லுன்னும் பொழுது நார்மலாக நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் வுட்டுன்னும் பொழுது மோர் கர்ட்டசி, இன்னும் கொஞ்சம் உரிமை எடுத்து வுட் யூ லைக் டு ஹேவ் டீ வித் மீ அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக உரிமை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டு இண்டிகேட் சம் கேரக்டரிஸ்டிக் ஆர் ஹேபிட். ஸோ இப்போ வந்து ஒரு ஹேபிட் ரிலேட் பண்ணி பேசணும்னா ஐ வில் ஒன்லி டாக் அபவுட் ஹிஸ் சன். ஓகே, ஹிஸ் சன்ஸ், அவங்களுக்கு நிறைய சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் ஒன்லி டாக் அபவுட் ஹிஸ் சன்ஸ். ஓகே, ஸோ அவங்கள பற்றி பேசுகிறத பற்றி சொன்னால் அங்கே வில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா புரிஞ்சு ஒரு ரூலும் எழுதிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் எந்த சென்டென்ஸில் நம்ம போடுறோம், ஏன் போடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், 6th is will have plus past participle. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன். ஓகேயா, V1 V2 V3. ஸோ V3 ஃபார்மை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி சொல்லுவோம்னா பாசிவ் வாய்ஸ்லையும் பர்ஃபெக்ட் டென்சஸ்லையும் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம சொல்லுவோம். ஓகேயா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். சிலாஜிசம் ஓகே, பட் இங்கிலீஷ் முடிச்சிருவோம். கடைசியில் உங்களோட டவுட்டை நீங்கள் கேளுங்க, என்ன ரீசனுக்கு வரும்னு பார்க்கலாம். டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி ஆர் லைக்லிவுட். ஓகே, ஸோ லைக்லிவுட் இஸ் நத்திங் பட் பாசிபிலிட்டி தான் நம்ம சொல்லுவோம். லைவ்லிவுட்னா வாழ்வாதாரம் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. லைக்லி வேற, லைவ்லி வேற. ஓகே, ஸோ இங்கே லைக்லிவுட் ஆஃப் அன் ஆக்ஷன் ஹேவிங் டேக்கன் பிளேஸ் இன் த பாஸ்ட். ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாக யூல் ஹாவ் லாட் ஆஃப் டவுட்ஸ். ஓகே, ஸோ அதாவது வில் ஹாவ் ப்ளஸ் V3 கொடுக்குறாங்களே மேம், அப்போது இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே மோடல் ஆக்ஸிலரியாக ஒரு சென்டென்ஸில் நமக்கு போட்டு கூட இன்னொரு சினாரியோ அட்டாச் பண்ணலை. ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லும் பொழுது ஐ வில் ஹாவ் பிளேட் ஃபுட்பால் வென் யூ அரைவ். ஸோ நாளைக்கு நீ வரப்போ, நீ அரைவ் பண்ணுறப்போ நான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பேன்ற இன்னொரு சென்டென்ஸ் நமக்கு ஆட் ஆகும். சரியா, கரெக்டாக? அப்போ ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். வேறு வில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வில் ஹாவ் கிராஸ்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல ட்ரெயின் வில் ஹாவ் கிராஸ்ட் அலகாபாத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாஸ்டில் இருக்க ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணுறதுக்கும் இதே ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுவோன்றாங்க. அப்போ 2 க்ரைட்டீரியா வேறு ஃப்யூச்சர் டென்ஸில் இன்னும் ஒரு சென்டென்ஸில் சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம ஃப்யூச்சர், அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் சேம் திங் ஓவர் இயர் மோடல் ஆக்ஸிலரியாக யூஸ் பண்ணும்பொழுது ஒரு பாசிபிலிட்டி கண்டிஷன் வேர் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஹேவிங் டேக்கன் பிளேஸ் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்டில் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது பாஸ்டில் நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கேன் எனிஒன் டெல் மீ? அதாவது நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் என்ன மாற்றம் பண்ணுவோம் நம்ம? கேன் எனிஒன் டெல் மீ? ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருந்தால் உங்களோட ஆன்சர் வந்து டப்புன்னு வரும். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். த ட்ரெயின் வுட் ஹாவ் கிராஸ்ட் அலகாபாத். ஸோ அங்கே என்ன சொல்ல வராங்க? will have crossed Allahabad or would have crossed Allahabad. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? Can anyone tell me? will, would. நான் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், வில்லுன்னும் பொழுது ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம், வுட்டுன்னும் பொழுது லைட்டாக வந்து ஒரு
ஒரு கர்டசி ஆட் ஆகும்ன்றது முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல சொன்னேன் கரெக்டா. பட் இங்கே வந்து அந்த விஷயமா வரும். வெரி குட். ஸோ எல்லாருமே கரெக்டான சிங்க் தான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் முன்னாடி சொன்ன விஷயத்தோடலாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. மைட்டு ஓகேயா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வெரி குட். ஸோ நெகட்டிவ் ரீசனை சொல்கிறதுக்கு தான். ஸோ ஒருத்தர் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போடுறது வந்து பாலமுருகன் தான் போட்டிருக்காரு. கரெக்டாக தான் இருக்காரு. அவர் சிலாஜிசம்லேருந்தும் பிருத்திவி சாரோட பேசுறதுலேருந்தும் வெளில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்க. டு எக்ஸ்பிரஸ் த ஐடியா ஆஃப் ஒர்க் தட் வுட் நாட் பி கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். அப்போது முடியலை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தான் அந்த வுட்டு வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஹி ஹேட் ஒர்க்ட் அ லிட்டில் ஹார்டர் ஹி வுட் ஹேவ் செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஓகே, இப்போது வில்லும் வுட்டும் நான் சொல்லிட்டேன். ஓகேயா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வுட் ஹாவ் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் ரீகால் பண்ணுறேன். நம்ம இஃப் கண்டிஷன் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி. அப்போ இஃப் கண்டிஷனில் உங்களுக்கு நார்மலாக V1 வச்சு ஒரு வேர்ப் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும்? வில் ப்ளஸ் V1ல இருக்கும். அப்போ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட். ஓகே, ஒர்க்ன்றது வேர்ப். ஓகே, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கிளியர் த எக்ஸாம். இப்போ அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா V2 வச்சு இஃப் யூ ஒர்க்டு. ஓகே, WORKED ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் கிளியர் த எக்ஸாம். அப்போ இங்கே வந்து வுட் வருதா? வுட் ப்ளஸ் V1. அப்போது இஃப் கண்டிஷன் நமக்கு V2ல இருந்தால் இங்கே வுட் ப்ளஸ் V1. இப்போ பாருங்கள் தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹேட் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா இந்த இடத்துல வுட் ஹேவ் ப்ளஸ் V3. அப்போ இங்கே செக் பண்ணுங்கள் மேலே ஹேட் ஒர்க்டுன்னு சொன்னால் மெயின் கிளாஸ் எப்படி இருக்குது? வுட் ஹேவ் செக்யூர்டுன்னு வருது. ஸோ இது வந்து கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இஃப் கண்டிஷனில். ஸோ வேர் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது மூணாவது ரூல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஜென்ரல் ரூல்ஸாக நிறைய கிளாஸஸில் நம்ம பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட்டாக நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ அதை தனியாக எடுத்து நமக்கு ஒரு ரூலாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ சரி. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எய்த் ரூல். So would also expresses the idea that a certain action occurred occasionally in the past. So pastல ரேராக நடக்கிற ஒரு ஆக்ஷன் பற்றி பேசணுன்னா கூட நம்ம would யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த விஷயம் கற்றுக்கும் பொழுது how do you pronounce or how do you write what is it descriptive contents or essays by yourself ன்றது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு ஐடியா சம்திங் which is occasionally happening in the pastக்கு would யூஸ் பண்ணலாம்னா எப்படி சென்டென்ஸ் இருக்கும்? He would often spend his evenings in the club. ஓகே, ஸோ அவங்க எப்போவுமே ஈவினிங் வந்து கிளப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்பயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கோட் பண்ண would often spend. often சொன்னா it is like frequently he goes there அப்படின்னு நம்ம சொல்லலாம். or இங்க வந்து a certain action occurred occasionally in the past. பட் இங்க கொடுத்துருக்க adverb of time நமக்கு எப்பவும் often போறாங்க or rare அவங்க போறாங்க. பட் ஸ்டில் இங்க woodன்றதை வச்சு நம்ம மீன் பண்ணும் பொழுது occasionally நடக்கிற ஒரு ஆக்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு சொல்லலாம். ஓகே ஜானகி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 8th ரூல்ல இருக்கோம். இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸாக இருக்கிற ரூல்ஸாக அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வுட் ராதர் இல்லை வுட் சூனர். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ராதரும் சூனரும் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? கேன் எனி ஒன் டெல் மீ? சூனருன்னு சொன்னால் ராதருன்னு சொன்னால் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக யூஸ் பண்ணலாம்? குவிக், ரொம்ப டைம் எடுக்காமல். ஏன்னா வந்து இதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டுன்றது மோடல் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் ஆச்சா. அப்போ அதுக்கு ஒரு மெயின் வேர்ப் நமக்கு தேவை. அப்போ சென்டென்ஸ் பார்க்கும்பொழுது ஐ வுட் ராதர் ரிமெயின் அட் ஹோம். அப்போ இந்த ரிமெயின்ன்றது மெயின் வேர்ப், வுட்டுன்றது ஹெல்பிங் வேர்ப். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போது ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ண வெரி குட் விஜி, இட் இஸ் adverb which is used there. ஸோ சூனர்னு சொன்னாலும் நமக்கு இங்கே ராதர்ன்னு சொன்னாலும் ரெண்டுமே adverb தான். ஆனால் இது ப்ரிஃபரன்ஸ் ரிலேட் பண்ணி பேசும்பொழுது வுட் ராதர் இல்லை வுட் சூனர்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஐ வுட் ராதர் ரிமெயின் அட் ஹோம். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஐ வுட் ராதர் நான் வந்து வீட்டில் அட்லீஸ்ட் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் ஐ வுட் சூனர் கிவ் அப் மை செயின். ஓகே, ஸோ இங்கே வந்து செயின் ரிலேட்டடாக ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஐ வுட் சூனர் கிவ் அப் மை
செயின். ஸோ செயினை கொடுக்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் எப்போ யூஸ் பண்ணுறோம்? ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் ரிலேட்டடாக பேசும்பொழுதும் யூ கேன் யூஸ் வுட் இன் த ஸ்டேட்மெண்ட். ஸோ என்கிட்ட கேட்கும் பொழுது இந்த வில்லும் வுட்டும் எப்போ மேம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஷுட். இப்போ இவ்வளோ நேரம் வில் வுட்டோட சண்டை போட்டாச்சு. இப்போ வந்து we are going to see should. அப்போ ஷுட்டை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒரு டியூட்டி, குட்வில், ப்ராப்பர்ட்டி ஆஃப் சம் தாட்ஸ் ஆர் ஆக்ஷன். சி இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சம்திங் விச் இஸ் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ வந்து வி ஷுட் பி கைண்ட் டு த அனிமல்ஸ். ஸோ அப்போது அனிமல்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கைண்டாக தான் இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஓகே, ஆமாம். ஸோ அதோட மீனிங் வந்து இப்போ நமக்கு அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தெரிஞ்சால் போதும் அப்போ. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூசேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீனிங் இஸ் ஃபைன், நீங்கள் எடுத்து போட்டிருக்கிறது தப்பு கிடையாது. பட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஹீ ஷுட் பி மோர் ரீசனபிள். ரொம்ப இவர் ரீசனபிளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்க ஷுட்டுன்னு சொன்னால் இப்படி இருக்கணும், இப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நம்ம ஷுட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்டார்டிங்கில் ஷால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் ஞாபகம் வச்சுக்கோங்க, வுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஷுட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, சரி. ஸோ ஷுட் வேறு என்ன க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணலான்னா advice or opinion. ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் யூ ஷுட் டூ திஸ். ஓகே, ஸோ யூ கேனாட் பி விதவுட் டூயிங் திஸ், யூ ஷுட் டூ இட். ஓகே, ஸோ அங்கே ஷுட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஆர் அட்வைசிங் பீப்புள் டு டூ சம்திங் நம்ம பொழுது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ரெகுலர்லி கோ ஃபார் த மார்னிங் வாக். ஓகே, ஸோ இட் இஸ் அட்வைஸ் தட் யூ ஆர் கிவிங் ஆர் ஐ வுட் லைக் டு கிவ் அன் ஒப்பீனியன் டு யூ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஆர் யூ ஷுட் ஃபாலோ திஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிப்பாக பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த க்ரைட்டீரியாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஷுட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வில் இருக்குது, வுட் இருக்குது, ஷுட். இது மூணுமே ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அசியூம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஓகே, ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ ஒரு பாசிபிலிட்டியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். கெஸ்ஸுனாலே நடக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் சொல்லுவோம். ஸோ அதனால் ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். ஸோ ஷீ ஷுட் பி இன் கிளாஸ், நான் நினைக்கிறேன் ஷீ ஷுட் பி இன் கிளாஸ் 4. ஓகே, அவங்க கிளாஸ் 4ல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு கெஸ்ஸு தான் நம்ம பண்ணுறோம். அங்கே நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு டியூட்டியை பற்றி பேசும்பொழுதுன்னு சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கெஸ்ஸு இல்லைன்னா ஒரு அசம்ஷனை பற்றி பேசும்பொழுதும் ஷுட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஷீ வுட் பி அரவுண்ட் 16 years of age. ஓகே, அவங்கள பார்க்க ஒரு 16 years ஏஜ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் பொழுதும் யூ ஆர் ட்ரைங் டு assume things or guess things அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஷுட் யூஸ் பண்ணலாம் ஆர் வுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஷுட்டுன்னு சொல்லும் பொழுது என்ன விஷயங்களை நம்ம யோசிக்கிறோன்றது முக்கியம். வுட் அப்படின்னு சொன்னால் இருக்கலாம். ஓகே, கெஸ். ஓகேயா? ஷுட்டுன்னு சொன்னால் இந்த இடத்துல 4ல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so இங்கே some person or thing could not complete its allotted task in the past. ஸோ பாஸ்டில் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஷுட் ஹாவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணலான்றாங்க. அப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஷுட் ஹாவ் பில்ட் தேர் ஓன் ஹவுஸ். அவங்க வீடை கட்டியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ஷுட் ஹாவ் நீங்கள் அப்போவே கட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். அப்போ அவங்க கட்டலைன்னு தானே அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. குட் நாட் கம்ப்ளீட், பண்ணலை, நீங்கள் அப்போவே கட்டிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த சினாரியோக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஷுட் ஹாவ் பில்ட், ஷுட் ஹாவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? த ட்ரீ ஷுட் ஹாவ் போன் ஃப்ரூட் பை நவ். இந்த போன் என்னது? V3 ஃபார்ம் போன், அதாவது பேர், போர், தென் போன். இதே பேர், போர், born. Okay, this talks about birth. Okay, this talks about how you tolerate things. அப்போ இங்கே வந்து the tree should have borne fruit for now. அப்போ எதை சொல்கிறாங்க இங்கே? இதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ எதை சொல்கிறாங்க?
how do you manage-ன்றது பொழுது இது யூஸ் பண்ணலாம். The tree should have borne fruit by now. So எதை ரிலேட் பண்றாங்க? இது ரெண்டும் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுங்க. இது ரெண்டும் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? இன்னும் ஒரு தனியாக இந்த பேரையும் நீங்கள் வந்து ஒரு தனியாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வேர்ப் சாப்டர் எடுக்கும் பொழுது இதோட மீனிங்கை கொடுப்பாங்க. ஓகேயா? நவுன் சாப்டர் எடுக்கும் பொழுது இதோட மீனிங்கை கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது என்னன்றது நீங்கள் இப்போ கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் ஆஃப்டர் லைவ் நீங்கள் வந்து நார்மல் கமெண்ட்லேயும் இது எதுக்கு யூஸ் பண்ணும், இது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு போட்டால் கூட ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஓகே, விஜி ஷீ இஸ் ஆன் அ ரைட் ட்ராக். பட் ஆனால் கீழே உள்ளது என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா போடுங்க. 14th ஒன் ஷுட் ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ இந்த ஷுட் ஹாவ் ப்ளஸ் V3யை நம்ம இஃப்ன்ற கேஸ்லையும் சொல்லலாமா? ஓகே, அப்போ இஃப்ன்ற கேஸில் சொல்லலாம் அப்படின்னா ஷுட் யூ கம் இன் டைம் ஐ வுட் கிவ் யூ அ ப்ரைஸ். இஃப் யூ கம் இன் டைம் ஐ வுட் கிவ் யூ அ ப்ரைஸ். அப்போ இந்த ஷுட்ன்ற பிளேஸில் யூ கேன் யூஸ் இஃப் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஷுட் நமக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஸோ இது வந்து முன்னாடி இருந்ததுலேருந்து அப்படியே வந்திருக்கு. அப்போ ஷுட்டுன்ற இடத்துல இஃப்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப்னு எங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷுட்ன்ற பாசிபிலிட்டியை வேர்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியும் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 15th ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷால் வில் சேஞ்ச்ட் இன்டு ஷுட் ஆர் வுட் இன் இன்டைரக்ட் நரேஷன். இது கேன் குட் மே மைட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து செட்டுன்னு இருந்ததுன்னா பாஸ்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்வியஸாக சென்டென்ஸை மாற்றும் பொழுது கேனுன்னு இருக்கிறது குட்டுன்னு வந்துடும், மேன்னு இருக்கிறது மைட்டுன்னு வந்துடும். இதை நம்ம அங்கே பார்த்தோம். ஓகேயா? ஸோ இங்கே பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he said I shall do it willingly. அப்போது இங்கே செட் தான் இருக்குது which is a past reported verb. அப்போ he said that he, okay, because he தானே சொல்கிறாங்க I shall நம்ம பொழுது அப்போ he ஷால்ன்றது இட் இஸ் சேஞ்ச் டு ஷுட். ஓகே, ஷுட் டூ இட் வில்லிங்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ எப்படி மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஷால் ஷுட் வில் வுட் ஹெல்ப் இன் மேக்கிங் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் இஸ் ஒன் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, அந்த 4 சென்டென்ஸில் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ட்ரோகேட்டிவ். ஓகேயா? ஸோ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் கொஷின் பண்ணுற சென்டென்ஸ்னு வாங்க. அங்கே நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணி சொல்லலான்றாங்க. ஸோ ஷால் வி கோ நவ், should we go now, shall we go now, will he come today, would he come today? புரியுதா? ஸோ 4மே நம்ம இன்ட்ரோகேட்டிவ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, பட் சில இடத்துல பெர்மிஷன் கேட்குறோம் நம்ம பொழுது ஷால் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம முன்னாடி பார்த்தோம். ஜஸ்ட் ரிலேட்டட் அண்ட் சி. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வுட் லைக் இல்லை ஷுட் லைக். இது ரெண்டுத்தோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ப்ரொனவுனில் அப்படின்னா ஐயும் வியும் கரெக்டா? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூ யூஸ் பண்ணுவீங்க, ஹீ யூஸ் பண்ணுவீங்க, ஷீ யூஸ் பண்ணுவீங்க, இட் யூஸ் பண்ணலாம் அண்ட் தேவும் யூஸ் பண்ணலாம். அப்போது இதெல்லாம் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் பொழுது வுட் லைக் வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் பொழுது ஐ விக்கு ஷுட் லைக் வரும். அப்போ சென்டென்ஸில் ஐ ஷுட் லைக் டு நோ யோர் ஃபியூச்சர் பிளான். புரியுதா? ஐ ஷுட் லைக் டு நோ. அப்போ வேர் ஃபர்ஸ்ட் பர்சன். ஹீன்னு சொன்னால் இட் இஸ் தேர்ட் பர்சன். அப்போது இங்கே would be glad to meet you, he would like to be glad to meet you. ஸோ இந்த சென்டென்ஸ் செக் பண்ணுங்க, இஸ் இட் ரைட் ஆர் ராங்? ஸோ இங்கே வந்து would like அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I should like to know your future plan or he should like to be glad to meet you. ஸோ இந்த இடத்துல you can put like to be. Okay, so because he would be glad to meet you அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இருக்குது. பட் அந்த would யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரியும் சென்டென்ஸை மாற்றியும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இங்கே would லைக்கும் ஷுட் லைக்கும் எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ரெண்டும் சேர்ந்து வந்தால் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பொழுது வெறும்னே நம்ம ஷுட் லைக் யூஸ் பண்ணுவோம். would லைக்குன்னு வந்துச்சுனாலே செகண்ட் ஆர் தேர்ட் பர்சனோட தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஷால் ஆர் வில். அப்போ ஷால் வில் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பார்த்தோம். அப்போது அந்த இடத்துல கோயிங் டுன்ற வேர்டு, ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம யூஸ், இட் இஸ் ஈக்குவல் டு கோயிங் டு அப்படின்ற வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சென்டென்ஸில் பார்க்கும்பொழுது ஐ வில் ட்ராவல் பை கார். அப்போ இங்கே ஐ வில் ட்ராவல் பை கார்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வில் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? he is going to travel by car. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? இந்த வில்ல வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக is going to அதே travel by car. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியும் you can use in the sentence. Okay, so last rule for the day.
ஓகே ஸோ லாஸ்ட் ரூல் ஃபார் த டே இஸ் would after wish. ஸோ இப்போ வந்துட்டு இட் எக்ஸ்பிரஸஸ் ஸ்ட்ராங் டிசையர்னும் பொழுது யூ கேன் யூஸ் இந்த சென்டென்ஸ். ஓகே ஸோ ஒரு டிசைரை பற்றி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம். ஐ விஷ் யூ வுட் நாட் ரெஃப்யூஸ் மீ. ஓகே ஸோ அப்போ விஷ் அப்படின்னு சொன்னால் நான் விஷ் பண்ணுறேன் தட் யூ டோன்ட் ரெஃப்யூஸ் வாட் எவர் ஐ டூ அப்படின்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல வுட்டுன்றது எப்போ யூஸ் பண்ணுறோம், ஆஃப்டர் விஷ் அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் வி யூஸ் வுட் இன் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்னைக்கு இந்த ஷால் ஷுட் வில் வுட் பற்றி 19 ரூல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேயா ஸோ நாளைக்கு செஷனில் மைட் அண்ட் ஆட் இது ரெண்டும் இருக்கும். ப்ளஸ் இதோட கொஷின்ஸும் சேர்த்து வந்து நாளைக்கு செஷனில் நான் கேட்பேன். ஸோ ஆனால் இந்த ரூல்ஸை பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே ஸோ வீல் வைண்ட் அப் திஸ் செஷன் ஃபார் த டே. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.